நடிகர் விஜய் நடிப்பில் வெளியான செந்தூரபாண்டி திரைப்படத்துல மெயின் வில்லன் கதாபாத்திரத்துக்காக பொன்னம்பலத்தை புக் பண்ணிருக்காரு எஸ்எஸ்சி. அந்த டைம்ல பொன்னம்பலம் கால் உடைந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் எந்த திரைப்படத்திலுமே நடிக்காம 50,000க்கு மேல கடன்ல தத்தளிஞ்சிருந்திருக்காரு. நேரா எஸ்எஸ்சியை பார்த்த பொன்னம்பலம், நான் கடன்ல இருக்கேன், நான் எதிர்பார்க்கிற சம்பளம் நீங்க தந்தா இந்த படத்துல நான் நடிக்கிறதா சொல்லியிருக்காரு. உடனே எஸ்எஸ்சி கேப்டன் விஜயகாந்த் தான் உங்களுக்கு இந்த படத்துல வாய்ப்பு தர சொன்னாரு. நீங்க எதிர்பார்க்கிற சம்பளத்தை என்னால கொடுக்க முடியுமான்னு தெரியல, ஆனா கேப்டன் உங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்க சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காரு, அதை நான் தர்றேன். இந்த செக்ல அட்வான்ஸ் இருக்கு, கூடவே அக்ரிமெண்ட் காப்பில உங்க சம்பளம் இருக்கு, பட் இங்க வச்சு பார்க்காதீங்க, வீட்டுல போய் பாருங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. நேரா வீட்டுக்கு போன பொன்னம்பலம் சாமி முன்னாடி பூஜை பண்ணி அந்த செக்கை பார்த்திருக்காரு. பார்த்த உடனே கண் கலங்கி அழுதுட்டாராம். ஏன்னா அந்த செக்ல கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் மட்டுமே இருந்திருக்கு. அந்த அக்ரிமெண்ட் காப்பில செந்தூரபாண்டி படத்துல நடிப்பதற்கு தனக்கு 2 லட்சத்துக்கு மேல சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டதை பார்த்தோன்னே கண் கலங்கி அழுததா பொன்னம்பலம் அவர்களே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காருங்க. இதனாலதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நான் இன்னைக்கு விசுவாசமா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு.